பிபிஜி ராம்ஜி திட்டம் குறித்து தேசிய அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்த பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தலைமையில் இன்று காலை 7:30 மணிக்கு டெல்லியில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் பாஜகவின் தலைவர்கள் நிதின் நவீன், பி.எல். சந்தோஷ், சிவராஜ் சிங் சௌஹான், மாநில பாஜக தலைவர்கள், பாஜக ஆளும் மாநில முதல்வர்கள் பங்கேற்க உள்ளனர். வெல்லும் தமிழ் பெண்கள் திமுக டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாடு இம்மாதம் 19ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் நடைபெற உள்ளதாக திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்புரையாற்றுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாநகராட்சியில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழியில் ரோஹித் என்ற 4 வயது சிறுவன் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக அரசின் அலட்சியமே காரணம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சிறுவனின் பெற்றோருக்கு இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், பாதாள சாக்கடை பணிகளை மேற்கொள்ளும் போது முழுமையான பாதுகாப்பு நெறிமுறைகள் பின்பற்றப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கான உடல் பரிசோதனை மற்றும் சான்றிதழ் வழங்கும் பணிகள் தொடங்கியது. காளைகளின் கண், கொம்பு, திமில், பற்கள், உயரம் ஆகியவைகளை கால்நடை மருத்துவர்கள் பரிசோதனை செய்தனர். இதேபோல் காளையின் உரிமையாளர் மற்றும் உதவியாளர்களின் புகைப்படங்களுடன் அடங்கிய விண்ணப்பங்கள் பெற்று சான்றிதழ் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் கவுன்சிலில் நடந்த விதிமீறல்கள் குறித்த புகாரை 2 மாதங்களுக்குள் விசாரிக்கும்படி சங்கங்கள் பதிவாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சங்க சட்ட விதிகளை மீறி செயற்குழு மற்றும் பொதுக்குழு நடத்தப்பட்டதாக ராஜேஸ்வரி வேந்தன் என்பவர் புகார் அளித்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மனு மீது உரிய விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளனர். ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறவுள்ள குடியரசு தின அணிவகுப்பில் இந்திய ராணுவத்தின் விலங்குகள் படைப்பிரிவு முதன்முறையாக பங்கேற்க உள்ளது. அதற்கான ஒத்திகையில் ஒட்டகங்கள், நாய்கள், பருந்து உள்ளிட்ட விலங்குகள் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. புத்தர் தொடர்பான புனித பிப்ரஹுவா நினைவு சின்னங்களின் மாபெரும் சர்வதேச கண்காட்சியை டெல்லியில் இன்று காலை 11 மணிக்கு பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார். ராய் பித்தோரா கலாச்சார வளாகத்தில் இந்த சர்வதேச கண்காட்சியை திறந்து வைக்க உள்ள பிரதமர் இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் புத்த மதத்தின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் போதனைகளில் ஆர்வமுள்ளவர்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான நாள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய பனிப்பொழிவு காரணமாக ஹிமாச்சல் பிரதேசத்தின் லாஹவுல் ஸ்பிட்டி பகுதிகளும் மணாலியும் வெண்பனி போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கின்றன. இதனால் அங்கு கடும் குளிர் நிலவி வரும் நிலையில் கொட்டும் பனியின் அழகை கண்டு ரசிக்க நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தந்து மகிழ்கின்றனர். கடும் பனி மற்றும் மோசமான வானிலை காரணமாக மூடப்பட்டிருந்த உலகின் மிகவும் ஆபத்தான மலைவழி பாதையாக அறியப்படும் ஜோஜிலா மலைவழியில் மீண்டும் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. இந்த மலைவழி திறக்கப்பட்டதன் மூலம் ஸ்ரீநகர் லே தேசிய நெடுஞ்சாலை வழியாக லடாக் பகுதிகளுக்கான போக்குவரத்து மீண்டும் சீரடைந்தது.